குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. நண்பர்களே, எந்த பழக்கத்தையும் மாற்ற முடியாது என்று யாரும் நினைக்க வேண்டாம். அதை உடைக்க ஒரு பெரிய சக்தி வேண்டியதில்லை. உங்களுள் இருந்து வரும் உறுதியான முடிவு போதும். நண்பர்களே, இன்றைய இந்த ஜோதிடப் பதிவு மிதுன ராசி உள்ளவர்களுக்கான மிகச் சிறப்பான நிகழ்ச்சி. மிதுன ராசிக்காரர்களே, நவம்பர் 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் முடிவடையும் வேளையில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது? நவம்பர் 2025இல் கிரகங்களின் நிலை எப்படி இருக்கிறது? இந்த மாதம் தேவகுரு பகவான் உச்ச நிலையில் இருப்பார். அவர் உங்களுக்கு என்னென்ன பலன்களை வழங்கப் போகிறார்? நவம்பர் மாதத்தில் சூரியனின் பெயர்ச்சி இருக்கும். சனி கிரகம் நவம்பர் 27 அன்று வக்கிரம் நீங்கி நேராக சஞ்சாரம் செய்யப் போகிறார். இது மிதுன ராசிக்காரர்களின் வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும்? உங்கள் ஆரோக்கியம், கல்வி, காதல், திருமண வாழ்க்கை, அதிர்ஷ்டம், தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும்? நவக்கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றன? எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த கிரக நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். 3வது ராசியான மிதுன ராசியின் அதிபதி புதன். புதன் உங்கள் 6வது வீட்டில் ருண, ரோக, சத்ருஸ்தானத்தில் செவ்வாயுடன் இருக்கிறார். சூரியன் மற்றும் சுக்கிரன் 5வது வீட்டில் இருக்கிறார்கள். கேது 4வது வீட்டில் இருக்கிறார். குரு பகவான் 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிறார். ராகு உங்கள் 10வது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி கிரகம் உங்கள் 9வது வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர் உங்கள் 10வது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுதான் நவம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள். நண்பர்களே, உங்கள் காதல் உறவு பற்றி பார்ப்போம். நவம்பரில் உங்கள் அன்பு, பாசம் எப்படி இருக்கும்? 5வது வீடு எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். இது படிப்புக்கானது மட்டுமல்ல, இது காதல் உறவுக்கும் உரியது. மேலும் இது குழந்தைக்கும் நமது புத்திக்கும் உரிய வீடாகும். காதல் உறவில் சுக்கிரன் இப்போது 5வது வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் என்பவர் உல்லாசம், காதல் மற்றும் உறவு ஆகியவற்றின் காரகர். 5வது வீட்டின் அதிபதியும் இங்கு இருக்கிறார். நவம்பர் 23ஆம் தேதிக்கு முன் புதன் 6வது வீட்டில் இருக்கிறார். அதனால் உங்கள் காதல் உறவில் பெரிய சண்டையோ பிரிவோ வராது. ஆனால் மிகச் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தவறான புரிதல்கள் ஏற்படலாம். அதன் பிறகு எல்லாமே மீண்டும் சரியாகிவிடும். 5வது வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலேயே அமர்ந்திருப்பதால் உங்கள் உறவு மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்த மாதம் உங்கள் துணை உங்கள் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார். உங்கள் உறவு நன்றாக இருப்பதால் நீங்கள் திருமணம் குறித்து அல்லது குடும்பத்தினரிடம் சொல்வது குறித்து திட்டமிட்டிருந்தால் நீங்கள் அதை தொடரலாம். இந்த மாதம் சுக்கிரன் 5வது வீட்டில் வலுவாக இருக்கிறார். சிறிய தவறான புரிதல்களை கட்டுப்படுத்தினால் போதும். அடுத்தது உங்கள் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். நவம்பர் மாதம் உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கும்? முதல் வீடுதான் ஒருவரின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். முதல் வீட்டின் அதிபதி புதன். புதன் உங்கள் 6வது வீட்டில் இருக்கிறார். அவர் நவம்பர் 23 அன்று வக்கிரம் நீங்கி 5வது வீட்டிற்கு திரும்புவார். 6வது வீடு என்பது கடன், நோய், எதிரி ஸ்தானமாகும். நவம்பர் 23ஆம் தேதிக்கு முன் புதன் உங்கள் 6வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் புதன் என்பது நமது தோல் சருமம், தொற்று நோய்கள் மற்றும் ஒவ்வாமை, அலர்ஜி போன்றவற்றின் காரகனாவார். எனவே நீங்கள் வெளியே செல்லும்போது சுத்தமில்லாத இடங்களுக்கு செல்வது அல்லது ஆரோக்கியமற்ற வெளியுணவுகளை சாப்பிடுவது போன்ற காரணங்களால் உடனே தொற்று ஏற்படலாம். அதனால் உங்கள் தோலில் பிரச்சனை வரலாம் அல்லது வயிற்றில் பிரச்சனை வரலாம். இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நவம்பர் 22ஆம் தேதிக்கு முன் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ராசி அதிபதியே 6, 8, 12 ஆம் வீடுகளில் அமரும்போது அது சில சிரமங்களை கொடுக்கும். எனவே நோய் ஸ்தானமான 6வது வீட்டில் புதன் இருக்கும் வரை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, உங்கள் கல்வி எப்படி இருக்கும்? மாணவர்கள் எப்படி படிப்பார்கள்? 5வது வீடுதான் படிப்பை குறிக்கிறது. 5வது வீட்டில் சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 5வது வீட்டின் அதிபதி புதன் நவம்பர் 26ஆம் தேதி 5வது வீட்டில் வந்து அமர்வார். மேலும் அவர் இங்கேயே இருப்பார். நவம்பர் 26ஆம் தேதிக்கு முன் சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது. நீங்கள் ஏதாவது தேர்வு எழுதப் போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனுடன் சூரியனும் 5வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் தேர்வு ஒரு அரசு தேர்வாக இருக்குமானால் நவம்பர் 16ஆம் தேதிக்கு முன் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு சனி, 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற எந்த தாக்கத்திலும் இல்லை. சனி கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். சனியின் பார்வை 5வது வீட்டின் மீதும் விழவில்லை. இதன் பொருள், மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்யலாம். இவ்வளவு சிந்திக்க வேண்டியதில்லை. ஏனெனில் இங்கு சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் 5வது வீட்டின் அதிபதியாக அமர்ந்திருப்பது மிகவும் நல்லது. நவம்பர் 26ஆம் தேதிக்கு முன் கல்வி மிகவும் சிறப்பாக எனக்கு தெரிகிறது. உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்?
ஏழாவது வீடு திருமண வாழ்க்கையை குறிக்கிறது. ஏழாவது வீட்டின் அதிபதி குரு பகவான். குரு பகவான் இங்கு இரண்டாவது வீட்டில் தன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார், அதுவும் உச்ச நிலையில். மேலும் அவர் ஏழாவது வீட்டை பார்க்கிறார். திருமண வாழ்க்கை நன்றாக இருப்பதுடன் குரு பகவான் இங்கு உச்சமாக இருப்பதால் உங்கள் துணைக்கு அவர்களின் நிதி நிலைமையில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் குரு இங்கு உச்சமாக அமர்ந்திருப்பது மிகவும் நல்ல இடமாகும். மேலும் அவர் உங்களுக்கு லாபம் தருபவராகவும் இருக்கிறார். திருமண வாழ்க்கையில் நீங்கள் சில பெரிய திட்டங்களை தீட்டலாம். நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு குறித்து திட்டமிடுகிறீர்கள் என்றால் இந்த மாதம் மிகவும் உகந்ததாக எனக்கு தெரிகிறது. இதனுடன் குரு பகவான் உங்கள் 10வது வீட்டை பார்க்கிறார். உங்கள் துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். குடும்பம் மற்றும் உறவினர்களுடன் சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் அவை இப்போது தீர்க்கப்பட்டு ஒரு நல்ல தீர்வு காணப்படும். நண்பர்களே, அடுத்த மிக முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டம், தொழில், வேலை மற்றும் வியாபாரம் பற்றி பார்ப்போம். 9வது வீடு அதிர்ஷ்ட ஸ்தானம், 10வது வீடு தொழில் ஸ்தானம். அதிர்ஷ்டத்தின் அதிபதி சனி. சனி இப்பொழுது 10வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அவர் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். சனியின் 7.5 சனி, அஷ்டமச்சனி போன்றவை உங்களுக்கு இல்லை. இங்கு ஒரு நல்ல தொடர்பு உருவாகிறது. அதிர்ஷ்டத்தின் காரகரான குரு பகவான் அதிர்ஷ்டத்தின் அதிபதியான சனியை பார்க்கிறார். இதன் பொருள், நாம் எந்த ஒரு சிறிய காரியத்தை செய்தாலும் அல்லது பெரிய காரியத்தை செய்தாலும் குருவின் ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவும் நடக்காது. குருவின் பெயர்ச்சி மற்றும் நிலையை பார்ப்பார்கள். குருவின் ஆசீர்வாதம் உங்கள் திருமணத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் அதிர்ஷ்டத்திலும் இருந்தால் அது பிரகாசிக்கும். அதிர்ஷ்டத்தின் அதிபதியான சனியை குரு பார்க்கிறார். அதாவது நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். குருதன ஸ்தானத்தில் உச்சமாக அமர்ந்திருப்பதும் சனி கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதும் ஒரு நல்ல தொடர்பு. நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய நினைத்தால் நீங்கள் செய்யலாம். நீங்கள் எந்த ஒரு சுபகாரியத்தை செய்ய நினைத்தாலும் அதை செய்யுங்கள். உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது. இப்பொழுது தொழில் பற்றி பேசினால் 10வது வீடு தொழில்துறையை குறிக்கிறது. 10வது வீட்டின் அதிபதி குரு, 9வது வீட்டின் அதிபதி சனி, 10வது வீட்டின் அதிபதி குரு உச்சமாகி தன ஸ்தானத்தில் அமர்ந்து மீண்டும் 10வது வீட்டை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தின் அதிபதி சனியும் 10வது வீட்டில் இருக்கிறார். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக உள்ளன. நீங்கள் மனதில் வைத்திருக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டும், அதை தொடங்க வேண்டும். இது உங்களுக்கு மிகச் சிறந்த பலனை தரும். இங்கு தொழில் மிகவும் சிறப்பாக உள்ளது. சனி 10வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஓடியாடி வேலை செய்ய வேண்டியிருக்கும். சனி 10வது வீட்டில் இருப்பதால் உங்களை தனியாக செயல்பட வைப்பார். அதே நேரத்தில் உங்களின் பதவி மாறலாம். உங்களுக்கு கௌரவம் அல்லது பாராட்டு கிடைக்கலாம். ஏனெனில் குரு உங்கள் 10வது வீட்டை பார்க்கிறார். உங்கள் நிர்வாகத்திறன், தகவல் தொடர்பு, வேலை செய்யும் திறன் ஆகியவை இங்கு மேம்படும். குரு தன ஸ்தானத்தில் உச்சமாக அமர்ந்திருப்பதால் பொருளாதாரமும் உயரும். வங்கியின் மீதான உங்கள் கடன் மதிப்பு உயரும். நீங்கள் பேசுவதும் உங்கள் விளக்கமும் மிகச் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில உங்கள் தொழில் எனக்கு இங்கு மிகச் சிறப்பாக தெரிகிறது. நான் வியாபாரத்தை பற்றி பேசினால் இந்த மாதம் வியாபாரத்திற்கு நல்லது. குறிப்பாக நவம்பர் 20 அல்லது 22ஆம் தேதிக்கு பிறகு வியாபாரம் இன்னும் சிறப்பாக செல்லும். உங்கள் அதிர்ஷ்டம் நன்றாக இருப்பதால் வியாபாரமும் நிச்சயமாக வளரும். நீங்கள் புதியதாக தொடங்க அல்லது மேலும் வளர திட்டமிட்டால் நீங்கள் முயற்சி செய்யலாம். நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும்? முதலில் நீங்கள் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். புதன் கிரகத்தின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள். ராசியின் அதிபதி புதன். ஓம் பிராம் பிரீம் பிரௌம் ச புதாய நமஹ் என்று தினமும் 108 முறை சொல்லுங்கள். ஹனுமான் 40 பாடல்களை படிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. புதன்கிழமை அன்று பசுவிற்கு பசுந்தீவனம் கொடுங்கள் அல்லது பசுவிற்கு சேவை செய்யுங்கள். இது உங்களுக்கு மிகவும் நல்லது. உதய சூரியனுக்கு தாமிர குவளையிலிருந்து தண்ணீர் அர்ச்சனை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள். மேலும் ஹரஹர மகாதேவ் என்று கமெண்டில் பதிவிடுங்கள்.